ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கிறீங்க? எல்லாரும் நலமா இருக்கிறீங்களா? நானும் நலமா இருக்கிறேன். நான் இன்றைக்கு உங்களோட ஒரு புது ரெசிப்பியை கொண்டு வந்திருக்கிறேன். அது வந்து உருளைக்கிழங்குல செய்கிறது. இங்கே உருளைக்கிழங்கு நான் அவிச்சு வச்சிருக்கிறேன். உப்பு போட்டு அவிச்சு வச்சிருக்கிறேன். இதை நல்லா இந்த இதால் வந்து மசிச்சு நல்லா மசிச்சு போட்டு தேவையான அளவு உப்பு பத்தாட்டிக்கு இன்னும் கொஞ்சம் உப்பு நீங்கள் போடலாம். போட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து இந்த சோளமா இந்த இதை வந்து கொஞ்சம் அதுக்கு போட்டுட்டு அளவாக கனமாக போட தேவையில்லை, ஒரு கையளவு போட்டால் போதும். போட்டு நல்லா பிசைஞ்சு தட்டை ஆக்கிட்டு அப்புறமா வந்து அதுக்கு நடுவில் வந்து சீசை வைக்கணும். சீசை வச்சுட்டு அப்புறமா உருண்டை ஆக்கிட்டு மறுபடியும் தட்டை ஆக்கிட்டு எண்ணெயில் பொரிச்சு எடுக்குறதா. அவ்வளோதான், ரொம்ப ஈஸியானது. வாங்க நான் எப்படி செய்கிறேன்னு சொல்லி காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் குழச்சி எடுத்துட்டேன். இப்போ வந்து அதை உருண்டை பிடிக்கிறேன். உருண்டை பிடிச்சிட்டு இப்படி தட்டி ஆக்கிட்டு சீஸ் கொஞ்சம் வச்சுட்டு நடுவில் அதுக்கப்புறமா எல்லாம் சேர்த்து இப்படி எல்லாத்தையுமே இப்படியே உருண்டையாக்கி மறுபடியும் இப்படி தட்டை ஆக்கி ரவுண்டாக அழகாக இப்படி செய்து எல்லாத்தையும் செய்துட்டு நான் பொரிச்சு காட்டுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சத்தை வந்து இப்படி ரவுண்டாக தட்டிட்டு வச்சுருக்கேன், ரெடியாக வச்சுருக்கேன். இனி பொரிச்சுக்கிட்டு காட்டணும் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லி. இப்போ நான் இந்த உருளைக்கிழங்கு கட்லெட்டை பொரித்து எடுத்துட்டேன். இப்போ டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. இப்போ பாருங்க சீஸ் இப்படி வந்திருக்குன்னு சொல்லி. வாவ், ரொம்ப டேஸ்டியாக இருக்குது. நீங்களும் செய்து பார்த்து பயனடையுங்க. நன்றி, வணக்கம்.